வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. நெல்லை டவுனில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்காவிற்கு சென்று தொழுகையை முடித்துவிட்டு திரும்பியவரை வெட்டி கொன்றது யார்? நில பிரச்சனையில் கொலை நடந்ததா? போலீசார் கூறுவது என்ன? என் மேலே கொலை மிரட்டல். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக், திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார். இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதே அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. இப்போ எனக்கு கொலை மிரட்டல், பயந்து ஓடிட்டுருக்கேன். சாக போகிற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். இவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேயராக இருந்த காலத்தில் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவில் பணியாற்றியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஜாகிர் ஹுசைன் நெல்லை டவுனில் உள்ள முர்தம் ஜர்கான் தர்காவின் முக்தவல்லியாக செயல்பட்டு வந்துள்ளார். தர்கா அருகில் உள்ள 36 சென்ட் இடம் தொடர்பாக பிரச்சனை இருந்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ரமலான் நோன்பு துவங்கிய ஜாகிர் ஹுசைன் இன்று காலை தொழுகைக்காக தர்காவிற்கு சென்றுள்ளார். தொழுகையை முடித்துக்கொண்டு 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது டவுன் காட்சி மண்டபம் அருகே 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறைத்து அரிவாளால் வெட்டியுள்ளது. தலையில் வெட்டுக்காயம் விழுந்ததில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். 2 சக்கர வாகனத்தில் வந்து கொலை செய்த கும்பல் அதே வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டது. நெல்லை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை துவங்கியுள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளின் புகைப்படங்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் கீதா சம்பவ இடத்தில் நேரடி விசாரணை நடத்தினார். சம்பவ இடத்தில் ஜாகிர் ஹுசைனின் உறவினர்கள் கூடிய நிலையில் அவரது உடலை அங்கிருந்து எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். இடத்தகராறு காரணமாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கொலை சம்பவம் நடந்திருக்காது என்று போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஜாகிர் ஹுசைனின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே பிரதான சாலையில் உள்ள 36 சென்ட் இட விவகாரம் தொடர்பாக ஜாகிர் ஹுசைன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்ணை மணமுடித்த பட்டியலின பிரமுகர் ஒருவருக்கிடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பரபரப்பாக இயங்கும் நெல்லை டவுன் பகுதியில் அதிகாலையில் நடந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கார்த்திக், அக்ஷர் பாஷா என 2 பேர் நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். முன்னதாக தான் கொலை செய்யப்படலாம் என்று ஜாகிர் ஹுசைன் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போகிற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம்.